நம்மளை பார்த்து நிறைய பேர் கேட்கறாங்க, தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றினீங்களான்னு. இந்த 1,30,00,000 சகோதரிகள் சொல்லுவார்கள், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதை பறைசாற்றக்கூடியவர்கள் அவர்கள். முன்னேற்ற கழகம் என்கின்ற டிராமா கம்பெனி இன்னொரு வேலையை செஞ்சாங்க, நீ பார்த்திருப்பீங்க. 2026 திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழு போட்டிருக்காங்க. இதனால வம்பா போச்சு. பேய்னு கோயிலுக்கு போனா அங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஜிங்கிச்சா போட்டுச்சான். 2026 தேர்தல் வாக்குறுதி, 2021 தேர்தல் வாக்குறுதி, 511 தேர்தல் வாக்குறுதி திமுக கொடுத்தாங்க. முழுமையாக 51 தேர்தல் வாக்குறுதி இதுவரைக்கும் நிறைவேற்றல. ஐயா நல்லா கேட்டுங்க, நான் படித்தவன், உங்களுக்கு கட்டுப்பட்டவன். உங்ககிட்ட அந்த மேடையில மைக் எடுத்து பொய் சொல்லி கைத்தட்டலுக்காக நான் பொய் சொன்னா தப்பா போயிருங்க ஐயா. ஏன்னா நீங்க நம்பிக்கை வச்சு உட்கார்ந்து இருக்கீங்க. 511 தேர்தல் வாக்குறுதியில முன்னாள் அமைச்சர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள், தலைவர்கள் இருக்கின்றார்கள். நீங்களே 511 தேர்தல் வாக்குறுதி எடுத்து சும்மா டிக்கு போட்டு பாருங்க. 51 டிக்கை தாண்டி உங்களால போக முடியாது. 51 தேர்தல் வாக்குறுதி கூட முழுமையாக நிறைவேற்றல. அப்படி நீங்க பாத்தீங்கன்னா 90% வாக்குறுதியை 4.5 ஆண்டுகள்ல நிறைவேற்றாத திமுக 2026 தேர்தல் வாக்குறுதிக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழுவுடைய தலைவி யாருன்னு கேட்டீங்கன்னா இதுலதான் ஆச்சரியம். அந்த குழுவுடைய தலைவியாக முதலமைச்சர் தன்னுடைய தங்கச்சி கனிமொழியை போட்டிருக்கார். கனிமொழி தான் அந்த குழுவுடைய தலைவி. உலகத்துல அதிகமா யார் பொய் சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு தேதியில அதிகமா யார் பொய் சொல்லக்கூடியவங்கன்னா திரு கனிமொழி அவர்கள் தான், திருமதி கனிமொழி தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடை மூடிடுவோம், நாங்க ஆட்சிக்கு வந்தா விதவைகளை இருக்க மாட்டாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு, நாங்க ஆட்சிக்கு வந்தா அது இது பொய்யை பேசி பொய்யிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி கனிமொழி அவர்கள் 2026 திமுக தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். காதுல ஒரு பூ சுத்திட்டாங்க, இரண்டாவது பூவையும் கொண்டு வந்து சுத்தி விடுவதற்கு நாம் விடக்கூடாது. 2026 எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாருமே ஜெயிக்க கூடாது ஐயா. நான் எம்எல்ஏ சொல்ல, எம்எல்ஏ கண்டிப்பா நீங்க ஜெயிக்க விட மாட்டீங்க. கவுன்சிலர்ல இருந்து பஞ்சாயத்து தலைவர்ல இருந்து யாரையுமே நீங்கள் ஜெயிக்க விடக்கூடாது. 2021 தேர்தல் வாக்குறுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி இருந்தார்கள், நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னாங்களா இல்லீங்களா? நீங்க சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னார்களா? இதுவரை எதையும் செய்யல, ஒரு துருபை கூட கிள்ளி போடல. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேர்தல் வாக்குறுதியா கொடுக்காம இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார். 125 நாளாக. அன்பு சொந்தங்களே, கடந்த 4 ஆண்டுகள் மேலே நடப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, இங்கே நடப்பது நமக்கு எதிரான ஒரு ஆட்சி, எதிர்கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சி. யோசிச்சு பாருங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு இந்தியாவில் அதிகமான பணத்தை பாரத பிரதமர் கொடுத்தது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான். உத்தரப்பிரதேசத்தை விட, மகாராஷ்டிராவை விட, ஹரியானாவை விட, பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களை விட இந்தியாவில் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் அதிக பணத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்களுக்கு தான். அதனால் இங்க இருக்கக்கூடிய 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் பயன்பெறக்கூடிய நம்முடைய அம்மாக்கள், நம்முடைய சகோதரிகள், நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆட்சி இங்க வந்தா மட்டும்தான் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிய முதலமைச்சர் வேட்பாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது இந்த 125 நாள் என்பது 150 நாள் என்பது நம்ம தாங்க செய்ய முடியும், அவங்க செய்ய முடியாது. ஒரு 10 ரூபாய் அமைச்சர் யார் என்று உங்களுக்கு தெரியும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மகளிரணி மாநாட்டில் அவர் பேசுறாரு இன்னைக்கு சாயந்தரம். அந்த 10 ரூபாய் அமைச்சர் சொல்றாரு, கோயம்புத்தூர்ல 10க்கு 10 ஜெயிக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இலக்கு. 10 ரூபாய் அமைச்சர் அவர்களே, டாஸ்மார்க்ல வேணா பாட்டிலுக்கு 10 ரூபாய் ஏற்றி ஜெயிக்கலாம். ஆனா தேர்தல் காலத்துல மக்களுடைய மனதை தேசிய ஜனநாயக கூட்டணி வென்று விட்டது. கோயம்புத்தூர்ல 10க்கு 10 என்கின்ற உங்களுடைய கனவு எப்பொழுதும் கனவாக மட்டும்தான் இருக்கும். அருமை சொந்தங்களே, எந்த காரணத்திற்கும் கூட இந்த பகுதியில தப்பி தவறியும் கூட திராவிட முன்னேற்ற கழகமோ அவருடைய கூட்டணி கட்சியோ நீங்கள் விட்டுவிடக் கூடாது. கோயம்புத்தூரை நாசம் செய்தவர்கள், கோயம்புத்தூருடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள், கோயம்புத்தூர் மக்களுடைய வளர்ச்சிக்கு எந்த காலகட்டத்திலும் கூட உறுதுணையாக இல்லாதவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முதலமைச்சரிலிருந்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக மட்டும்தான் பாடுபட்டு இருக்கின்றார்கள். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்றேன், நம்ம மறந்துடக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப அன்பானவர்கள், வேகமா மன்னிச்சு விட்டுவாங்க, பொழைச்சு போன ஒரு ஓட்டையும் போட்டுருவாங்க. ஆனா இந்த முறை பொழைச்சு போங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஓட்டையும் கூட இந்த பகுதியினுடைய அன்பு சொந்தங்கள் நீங்கள் அளிக்க கூடாது என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளை இந்த கூட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறேன்.